ஹாய்ங்க, மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஆஃப்டர் மேரேஜ் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் குழந்தைங்களாம் வந்துட்டாங்கன்னா சொல்லவே வேண்டாம். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னா 1008 கேள்வி கேட்பாங்க. சரி, ஒரு குழந்தை பிறந்தோடனே நம்மளோட கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அன்எக்ஸ்பெக்டடாக செகண்ட் பேபியும் ஃபார்ம் ஆகிடும். அதை கலைக்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அட் த எண்ட் குழந்தையும் பிறந்துடும். இந்த ஃபஸ்ட்டு குழந்தையும் செகண்ட் குழந்தையும் பார்த்துக்கிட்டு கரியரையும் பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. கரியரை நினச்சாலே பயமாக இருக்குது. 20s முடிஞ்சு 30s ஆரம்பிக்க போகுது. இப்போ வரைக்கும் ஒரு நிலையான ஒரு இன்கம் இல்லை, வேலை இல்லை. எப்பயுமே ஹஸ்பண்டே எதிர்பார்த்துட்ருக்கிறதுலாம் ஒரு பெரிய கொடுமை. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போகாமல் அப்பா அம்மா காசில் வாழ்ந்தது ஒரு சுகம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் வேலைக்கு போகாமல் ஹஸ்பண்ட் காசில் வாழ்கிறதுலாம் ஒரு பெரிய கொடுமைங்க. என்ன தான் ஹஸ்பண்ட் நல்லவனாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஓகே நல்லா பார்த்துக்கிட்டாலும் சரி, நமக்குன்னு காசு வேணும்ல. நம்ம கையில் காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்சதை வாங்க முடியும், செய்ய முடியும், பண்ண முடியும். பணம் கொடுக்குற தைரியம் வேறு எதுவுமே கொடுக்காது. என் குழந்தைங்களுக்கு என் ஹஸ்பண்ட் கேட்குறதெல்லாம் வாங்கி தராங்க. ஆனாலும் எனக்குள்ளே ஒரு ஏக்கம், என்னால் என் குழந்தைங்களுக்கு எதுவுமே வாங்கித்தர முடியலையேன்னு. இப்போ நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் படிக்க முடியல. எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் என் மனசு அதுக்கு எப்படி சொல்கிறது, என் மனசுக்கு அது இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா குழந்தைங்கள பார்த்துக்கணும். இப்போ நான் படிக்கலான்னு உட்காந்தா அப்போ தான் என் குழந்தை ஆய் போகணுன்னுது, அப்போ தான் கத்துது, பால் வேணுன்னுது. இதில் நான் எங்கெங்கே உட்காந்து படிக்கிறது? இதையும் தாண்டி நான் படித்து ஜெயிச்சு வந்துட்டேன்னா பெரிய சாதனை தான். இது என்னோட ஒரு வாய்ஸ் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இதே மாதிரி சூழ்நிலையில் எவ்வளோ லேடிஸ் இருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன டெய்லி எனக்கு சொல்லிக்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு டெம்பரரி தான், எல்லாமே மாறிடும். ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும் கண்டிப்பாக லைஃப்பில். அந்த மிராக்கிளுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்மளால் என்ன முடியுதோ அதுவும் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நான் அட்வைஸ் எல்லாம் பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல. நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல. லைஃப் மாறும். This too shall pass. Great day. Bye.